அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. அல்லேலூயா. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை, 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 ஆராதனை ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பல சகதரா ஏன் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஏன் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 முழு உள்ளத்தோடு முழு சத்தத்தோடு ஒரு பல சகதரா இம்மட்டுமாய் நடத்தினவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. Thank you, Lord. Thank you for your wonderful presence, Lord. அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே உம்மை துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான ஓரதலர சகதரா
என் உயிரான இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா அசதிகள் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. அல்லேலூயா. எல்லா கவலைகள் கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்கும் போதே விலகுவதாக. அல்லேலூயா. விடுதலையோடு ஆராதிக்கிற கிருபையை எங்கள் சபை மக்கள் யாவருக்கும் தருவீராக. அல்லேலூயா. கர்த்தர் அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஆராதனைக்கு நேராக கடந்து போவோம். சங்கீதம் 115வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 115வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா கர்த்தர் நம்மை நினைக்கணும். கர்த்தர் நம்மை நினைக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதிக்கணும். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் சொல்லுங்க என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் அவரை துதிக்கும்படியாக. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? எப்பொழுதும் அவன் துதித்து கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால், கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால், அவரை நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையானாலும் அவரை நாம் துதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. துதித்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் மறந்து விடவில்லை. துதித்த பவுலும் சீலாவையும் கர்த்தர் மறந்து விடவில்லை. துதித்த தாவீதை கர்த்தர் மறந்து விடவில்லை. இந்த நாளில துதிக்கிற உங்களையும் கர்த்தர் அவர் மறப்பதில்லை. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்ற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். கை தட்டுகிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது முதற் கொண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் பாடி துதிக்க போகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி ஆமே. இயேசு ராஜா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி,
இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, என் வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, ஆமென் இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, என் தனிமையிலே தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீர். எனவே ஆமென் உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில போவதில்லை. சமாதானக்காரர நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்கார் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. சகதரா இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாக்கும் சுமை தாங்கி நீங்க தானே. ஆமென் இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் நீங்க தான்ப்பா, நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டு, உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டு, அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டு, அடைக்கலமான வாதை உந்த கூடாரத்தை பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அதை உத்த கூடாரத்தை நாமே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். கல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம்,
எல்லாம் கொடியேற்றுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, நல்ல ஆவில நிரம்பி நல்ல கரங்களை தட்டி தேவனாய் கர்த்தர் ஆவில நிரப்ப விரும்புகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓ ரபா லாஷா கதரா, எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் அவருடைய அளவில்லாத அபிஷேக வல்லமை. அமே ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம். எத்தனையோ கேள்விகளுக்கு இந்த நாளில கர்த்தர் நீர் பதில் தருவீராக. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மறைவாய் நாம் எங்கேயும் போக முடியாது. சிறுமையும் எளிமையுமான நம்மை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குதுன்னு முக்கியம் இல்லை. என் தேவனாய் கர்த்தர் என்னை பார்க்கிறார், என் தேவனாய் கர்த்தர் என்னை பார்க்கிறார். அப்படி கரங்களை உயர்த்தி எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என்
வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாக காத்தீரையா. இம்மட்டுமாய் எங்களை நிர்மூலமாகாதபடி எங்களை நடத்தி வந்தவரே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினீரே, கனிவாக என்னை தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ சகதரா மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. உம்மை பாடாமல் நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை இல்லாமல், thank you Father, யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத மனிதர்கள், ஆண்டவரை அறியாத மனிதர்கள், வேதத்தை அறியாத மனிதர்கள், இனியொரு வாழ்க்கை பரலோக வாழ்க்கை இருக்கிறது என்று அறியாதவர்கள், சாதாரணமானவர்கள், அவர்களுக்கு ஒரு சம்பாத்தியம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வீடு, காரு, பங்களா, சொத்து, சுகம், பணம், ஆஸ்தி, பட்டம், பதவி, கல்வி, இதெல்லாம் அவர்கள் பெருசாக நினைத்துக் கொள்கிறார்கள். தவறல்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதித்து ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கிற நமக்கு ஆவிக்குரிய சில உடைமைகள், ஆவிக்குரிய சில சம்பாத்தியங்கள் இருக்கிறது. அதை ஒன்றை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. உலக மனிதர்களுக்கு பலவிதமான சம்பாத்தியத்தை வைத்தவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்கிறார்கள், தங்கள் வருங்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறார்கள். ஆனால் நாமும் அப்படி அல்ல. நம்முடைய காலத்தில் சில சம்பாத்தியங்களை சம்பாதிக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்கள். விசுவாசம். நம்ம எல்லாரும் அழைக்கும் போது விசுவாசி என்று தான் அழைப்பார்கள், பிலீவர்ஸ் என்று அழைப்பார்கள். விசுவாசிக்கிறவர்கள். யாரை விசுவாசிக்கிறவர்கள்? கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். அந்த விசுவாசத்தினால்தான் நாம் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் இன்றைக்கு கூடி வருகிறோம். பரலோகம் இருக்கிறதா? இருக்கிறது. விசுவாசிக்கிறோம். பார்த்தார்களா? இல்லை, விசுவாசிக்கிறோம். ஆனாலும் அந்த விசுவாசம்தான் நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. விசுவாசம் நம்மை பதறாமல் வைக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை, ஒரு சுகத்தை, ஒரு பலத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு
உயர்வை, ஒரு விடுதலையை, ஒரு மேன்மையை நாம் பார்க்க வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் வேண்டும். ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவர் பார்த்து உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அனுப்பினார். விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, எவ்வளவு வளர்ச்சியில் இருக்கிறதோ, அதை பொறுத்து நாம் ஆண்டவரிடம் கிட்டி சேருகிறோம். ஆமென் சொல்லுவோமா? அந்த விசுவாசம் எதை நமக்கு கொண்டு வருகிறது? முதலாவது வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். விசுவாசத்தினாலே உலகத்தை நாம் ஜெயிக்கலாம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களாம். மாமிசத்தை நாம் ஜெயிக்கலாம், பாடுகளை ஜெயிக்கலாம், சுகம் பெறலாம், ஆரோக்கியம் பெறலாம், ஆசீர்வாதம் பெறலாம். எல்லாவற்றுக்கும் தேவை விசுவாசம். விசுவாசத்தினாலே நாம் ஜெயம் பெறலாம். ஆமென். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. காரணம் என்ன? தானியேல் ஒரு விசுவாச வீரன். அல்லேலூயா. ஆபிரகாம் தான் புறப்பட்டு போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும், அந்த விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும், அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தில் நாம் ஸ்திரப்படுவோமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். இந்த விசுவாசம் நமக்கு எதை கொண்டு வருகிறது? யோவான் 1:12 வாசிக்கலாம். முதலாவது யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். ஆமென். அவர் நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் போது அந்த விசுவாசம் நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை நமக்கு கொண்டு வருகிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய பிள்ளை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய தேவன் நமக்கு தருகிறார் என்று ரோமர் 8:15 வாசிக்கிறோம். எந்த மார்க்கத்தாரும் தாங்கள் ஆராதிக்கிற கடவுளை அப்பா என்று அழைப்பதில்லை. நாம ஏசப்பா என்று தான் கூப்பிடுகிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இரண்டாவதாக எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்ன பண்ணுகிறது? நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவன் நிச்சயம். அவை இருக்கிறவைகளை இல்லாதவைகளாகவும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போகலும் அழைக்கிற தேவன் என்று ரோமர் 4:17 நாம் வாசிக்கிறோம். இங்கு விசுவாசம் என்ன பண்ணுகிறது? அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால் அந்த விசுவாசத்தில் நாம் வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் பெரியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அந்த அதிகாரத்தை நமக்கு கொண்டு வருகிறது. இரண்டாவது, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபேசியர்
2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. ஆமென் சொல்லுங்க. அடுத்து 3வது ரட்சிப்பை கொண்டு வருகிறது இந்த விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்போ 3வதாக அந்த விசுவாசமானது நமக்கு ரட்சிப்பை நமக்கு கொண்டு வருகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ரட்சிப்பை நமக்கு கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 43வது வசனம். 4வதாக இந்த விசுவாசம் எதை கொண்டு வருகிறது? இயேசு ராஜாவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று. அவன் விசுவாசத்தினாலே அவன் பாவ மன்னிப்பை பெறுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். பாவ மன்னிப்பை அந்த விசுவாசமானது கொண்டு வருகிறது. என கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். ஏதோ எதிர்பார்த்த காரியங்கள் காலதாமதமாகும் போது, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போகும்போது, எதிர்பார்த்த காரியங்கள் சற்று மாறுதலாய் முடியும் போது நாம் அப்படி விசுவாசத்தில் நாம் தளர்ந்து விடுகிறோம். அப்படி அல்லாதபடிக்கு நாம் விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக காணப்பட தேவன் நமக்கு கிருபைகளை தர வேண்டும். அடுத்ததாக இந்த விசுவாசம் எதை கொண்டு வருகிறது? மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு ராஜா அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசிக்க வேண்டும். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் வந்த பெரும்பாடு ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்காகட்டும், வேதனை நீங்கி சுகமாயிரு என்று. கரங்களை உயர்த்தி ஆமென். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஜார்ஜ் முல்லருடைய சரித்திரத்தில் ஒரு அழகான சரித்திரம் உண்டு. ஏழை பிள்ளைகளை அவர் போஷித்து நடத்தி வந்த ஒரு பெரிய அநாதை ஆசிரமத்தை வைத்திருந்தார். ஒரு சமயம் அவருடைய விடுதி காப்பாளர் ஓடி வந்தார். ஜார்ஜ் முல்லரிடம் வந்து, முல்லர், இன்றைக்கு நம்முடைய ஸ்டோர் ரூமில் எந்த பொருள்களும் இல்லை, பிள்ளைகளுக்கும் வைப்பதற்கு எந்த ஆகாரமும் இல்லை என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், நான் அற்புதம் நடக்கிற வரைக்கும் கதவை தட்ட வேண்டாம் என்று சொல்லி முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டே இருந்தாராம். டைம் ஆகிவிட்டது. பிள்ளைகள் எல்லோரும் தட்டுகளை எடுத்துக்கொண்டு தங்கள் டைனிங் டேபிளில் உட்கார ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அன்று சமைக்கப்படவில்லை. பிள்ளைகளுக்கு தெரியாது இன்றைக்கு ஆகாரம் சமைக்கப்படவில்லை என்று. எல்லோரும் தங்கள் தங்கள் வேலையிலே கவனமாக இருந்தார்கள். ஆனால் திடீரென்று அவருடைய ஆசிரமத்துக்கு முன்பதாக 2-3 வேன்கள் வந்து நின்றது. ஒருவர் ஓடி உள்ளே வந்து கேட்டார், இது ஜார்ஜ் முல்லருடைய ஆசிரமம் தானா என்று சொல்லி. ஆமாம், இது ஜார்ஜ் முல்லருடைய ஆசிரமம் தான். நாங்கள் ஒரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் அந்த திருமணம் தடைப்பட்டதினாலே அங்கு சமைக்கப்பட்ட ஆகாரத்தை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த கரெக்டான நேரத்தில் அந்த ஆகாரத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் போஷிக்கப்பட்டார்கள். ஜார்ஜ் முல்லர் அப்படி விசுவாசத்தினால் முழங்காலிலே நின்று காரியங்களை வெற்றி பெற்றார். ஒரு சமயம் ஜார்ஜ் முல்லர் வெளி தேசத்தில் பிரசங்கிப்பதற்கு கடந்து போய் கொண்டிருந்தார். அந்த கேப்டன் ஓடி வந்து சொன்னான், பிரயாணிகளை பார்த்து, இன்றைக்கு இந்த கப்பல் இங்கிருந்து போகாது, ஏனென்றால் ஒரு பனிப்பாறை தடையாக இருக்கிறது. நான் இந்த வழித்தடத்தில் பலமுறை நான் வந்திருக்கிறேன். இந்த பனிப்பாறை உருகுவதற்கு பல வாரங்கள் ஆகலாம், பல மாதங்கள் கூட ஆகலாம் என்று சொல்லி ஜார்ஜ் முல்லரிடத்தில் வந்து சொன்னாராம். ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம், நாளை மறுதினம் நான் இந்த நாட்டில் போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். என்னை அனுப்பின தேவன் சொல்லுகிறார், கண்டிப்பாக நான் பயணிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் ஜெபித்து விட்டு படுத்தார்கள். அடுத்த நாள் காலையில் அந்த பனிப்பாறை உருகி இருந்தது. அல்லேலூயா. கேப்டன் வந்து சொன்னாராம், ஜார்ஜ் முல்லர், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று. அப்படி விசுவாசத்தினால் இப்படிப்பட்டவர்களாம் உலகத்தை ஜெயித்தார்கள். அற்புதங்கள் நடக்க விசுவாசம் நமக்கு பெரிது. ஆமேன். அந்த பெரும்பாடு சரி விசுவாசத்தோடு கூட நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாகிலும் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு தொட்டபோது அவள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. இல்லை வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா? விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமேன். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கரந்தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து
மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. ஆமென் ஆமென். கொடுமே எல்லாம் கரம் தட்டி கொடுமே சுகம் நடக்கிறது. ஆமென். சுபாலே பாடும்போது ஒரு அற்புதம் நடக்கட்டும். பாடும்போதே சுகம் கிடைக்கட்டும். ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்று இங்கே பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேளையில அவர் தேவாலயத்தில் ஜெபிக்க போறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அவங்க 2 பேரிடம் காணப்பட்ட அந்த விசுவாசம் 40 வருட பிறவியா சப்பானியா இருந்தவனுக்கு அற்புத சுகத்தை கொண்டு வந்தது. ஆமென். அவன் சொன்னான், வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். நசரேயனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன போது அவன் எழுந்து நடந்து குதித்துக்கொண்டே தேவாலயத்துக்குள்ளே கடந்து போனான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் விசுவாசம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய வல்லமை வெளிப்படணும்னா விசுவாசம் வேண்டும். ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்றெல்லாம் என்னை கேட்பாங்க. ஆனால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் விசுவாசம் வேண்டும். அவர்கள் பொண்ணு இல்லை வெள்ளி இல்லை, அந்த விசுவாசம் பேதுருவிடமும் யோவானிடமும் காணப்பட்ட அந்த விசுவாசம், அந்த வல்லமை வெளிப்பட்டது. இயேசுவோடு அந்த வல்லமை வெளிப்பட்டது. ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இந்த விசுவாசம் இந்த வல்லமையை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. அந்த வல்லமை அற்புத சுகத்தை கொண்டு வருகிறது, அற்புத விடுதலையை கொண்டு வருகிறது, அற்புத மாற்றத்தை கொண்டு வருகிறது, போராட்டத்தை மாற்றுகிறது. அந்த தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் விசுவாசம் நமக்கு வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானாலும் அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசுராஜா அவளை நோக்கி, இயேசுராஜா அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கானா ஒரு கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தன் மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த மகிமை வெளிப்படுவதை நாம் அங்கு பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் அந்த விசுவாசம் நம்மிடத்தில் வளர்ந்ததாக காணப்பட வேண்டும். விசுவாசத்தில் நாம் பெறுகிறவர்களாக காணப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வர்களாக. அது மட்டுமல்லாமல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15:13 வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம், விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப விசுவாசம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருகிறது. என கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால் நாம் நிச்சயமாகவே நாம் விசுவாசத்தில் பெருகினவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை பலவீனப்படுத்தி நம்மை சோர்ந்து போக பண்ணி விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணுவதற்கு சத்துரு போராடும். நம்ம இடம் கொடுக்காதபடி நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் பெருக வேண்டும், விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். விசுவாசத்தில் இன்னும் ஸ்திரப்படும் போது நாம் இன்னும் அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரிடமிருந்து நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சத்துருவை மேற்கொள்ள வேண்டுமானாலும் இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். சத்துருவை மேற்கொள்ள வேண்டுமானாலும் அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, விசுவாசத்தோடு தாவீது இங்க கடந்து போவதை பார்க்கிறோம். சத்துருவை மடங்கடிக்க, நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருக்களை மடங்கடிக்க, அந்தகார ஆவிகளை மேற்கொள்ள, பில்லி சூனிய வல்லமைகளை மேற்கொள்ள, எல்லா விதமான மாந்திரிக வல்லமைகளை மேற்கொள்ள நம்மிடத்தில் விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் நிற்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது.
ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்திய கட்டுங்கள் இன்றே நம் தேவ உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்விட கட்டுங்கள் இன்றே நம் தேச உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கரங்களை வைத்து அல்லேலூயா. அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, தேவ மகிமை பெற்றுக்கொள்ள, தேவ வல்லமை வெளிப்பட விசுவாசம் வேண்டும். முதலாவது விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்த விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. பெருக வேண்டும். விசுவாசத்தில் நாம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவானை பாருங்கள். சாதாரண பந்தி விசாரிப்புக்காரன் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனானான். வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்ப பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களை செய்யணும்னா விசுவாசத்திலையும் வல்லமையிலையும் நிரம்பி இருக்கணும், விசுவாசத்துல நிறைந்து இருக்கணும். முதலாவது விசுவாசத்தில் பெருக வேண்டும். இரண்டாவது விசுவாசத்தில் நிறைந்திருக்க வேண்டும். மூன்றாவது அப்போஸ்தலர்கள் 14:22. அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு விசுவாசத்தில், மூன்றாவது விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், ஆமென். நான்காவது ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் பலப்பட வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போ விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும், விசுவாசத்தில் பெருக வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிறைந்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் பலப்பட வேண்டும், விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும். அடுத்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தோம், ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து. அவன் விசுவாசத்தின் உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் பெருக வேண்டும், விசுவாசத்தில் நிறைந்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் பலப்பட வேண்டும், விசுவாசத்தில் ஸ்திரப்பட வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். எபிரேயர் 11:24. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, அப்ப விசுவாசத்திலே நாம் நாளுக்கு நாள் பெரியவளாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். சின்ன குட்டி விசுவாசம் அல்ல, விசுவாசத்தில் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். அற்புதங்கள் நடக்க, வல்லமைகள் வெளிப்பட, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த கட்டைகள் கரைந்து போகணும், எனக்கு சுகம் கிடைக்கணும், நான் மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு முடிவு வேணும், இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டால், உறுதியாய் பிடித்து கொண்டால், உறுதியாய் நம்பினால் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அதற்காக தான் விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிறோம், விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கூடுமே, எல்லாம் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசம் நம்மை சேதமில்லாமல் காப்பாற்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சேதமில்லாமல் காப்பாற்றுவார். அற்புதங்கள் நடக்கும், கட்டுகள் கரையும், நோய்கள் குணமாகும், பலவிட வியாதிக்கு முடிவு வரும், பில்லி சூனிய கட்டுகள் உடையும், அந்தகார ஆவிகள் ஓடும், எல்லாவற்றுக்கும் ஜெயம் தருவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு முடிவு வரும். பல வருடங்கள் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக சோர்ந்து போய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தடைகளை நீக்கிறவர், மீகா 2:13 படி தடைகளை மாற்றுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். இன்றைக்கு கடந்து போவார். கோணல் அளவைகளை செவ்வாய்ப்படுத்துகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தில் இந்த உறுதியாய் தரித்து நின்று, நிலைத்து நின்று, பெருகி நின்று, இந்த விசுவாசம் தளர்ந்து போயிட்டு, ஆண்டவரே விசுவாசத்தில் நான் சோர்ந்து போனேன், ஆண்டவரே நான் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போனதினால், எதிர்பார்த்த காரியம் காலதாமதமானதினால், எதிர்பார்த்த காரியம் தட்டு தடுமாறி போனதினால் நான் சோர்ந்து போனேன், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என் விசுவாசத்தை வளர பண்ணும், நான் விசுவாசத்தில் வளரட்டும், நான் விசுவாசத்தில் பெருகட்டும் என்று சொல்லி உறுதியாக இன்றைக்கு நீங்கள் கேட்பீர்களானால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட அற்புதங்கள் நிச்சயமாகவே நடக்கும். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில் எழுந்தருளுவார். விசுவாசத்தோடு எழுதி நிற்கலாம். தகப்பனே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பதறான். சத்துருவை மேற்கொள்ள, இருளின் வல்லமைகளை மேற்கொள்ள, அந்தகார ஆவிகளை மேற்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அந்த விசுவாசத்தை பெருக பண்ணும் அப்பா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் விசுவாசத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இன்றைக்கு நான் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறவர். மரித்தேன், இதா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த வாக்கு மாறாத தேவனே, அன்று பயந்து கொண்டிருந்த சீசல் மத்தியிலே நீர் பிரசன்னமாகி பயப்படாதீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே, அதே போல இன்றைக்கு விசுவாசத்தில் சோர்ந்து போய், விசுவாசத்தில் தளர்ந்து போய், ஏதோ சில போராட்டங்கள், ஏதோ சில பிரச்சனைகள், ஏதோ சில காரியங்கள் நிமித்தம் சோர்ந்து போய், துவண்டு போய், கலங்கி போய் வந்திருக்கிற மக்களுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.